ஆனா அது கடவுளுக்காக கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்காக கொடுக்கணும், அவருடைய தயவுக்காக கொடுக்கணும், அவருடைய ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கணும். போதனை எதை கேட்கணும்? தேவன் இல்லாத ஒரு போதனையை கேட்கக்கூடாது, ஒரு வஞ்சகமான போதனையை கேட்கக்கூடாது. அது கல்லு தப்பு பண்ணும். கல்லு என்ன செய்யும்? தப்பு பண்ணும். கல்லுல ஒளி அடிக்கக்கூடாது, கல்லுல சும்மா சமட்டி வைக்கக்கூடாது. கல்லு தேவன் சொல்லி இருக்கா, நீ பலிபீடம், நீ உன் ஜீவனை எனக்கு கொடு, உன் ஜீவனை வேறு யாருக்கும் என்ன செய்யாத, கொடுக்காத. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த உலகத்துல பாவத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எவர்கள் பாவ மன்னிப்பை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்குள்ள எப்படி கொடுக்கப்படுகிறது? அவர்களுக்குள்ள வெளிச்சம் வந்து கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது? வெளிச்சம் வந்து. ஐயோ தப்பு பண்ணிட்டேனேங்கிற மனசாட்சி குத்துது பாத்தீங்களா? அவனை மட்டும்தான் தேவன் எடுக்கிறார். அவனை மட்டும் என்ன செய்கிற? மனசாட்சியில சூடுபட்டவனை ஒருபோதும் ஆண்டவர் நிச்சயம் மாட்டாரு. மனசாட்சி செத்து போனவனையும் ஆண்டவர் நிச்சயம் மாட்டாரு, சந்தோஷத்துக்கு கொண்டு வர மாட்டார். புரியுதா உங்களுக்கு சத்தியம்? மண்ணுனாலையும் கல்லுனாலையும் பலிபீடம் கட்டுங்கள், தெய்வீக போதனையினால ஒரு பலிபீடம் கட்டுங்க. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த சரீரமாகிய கூடாரம் ஒழிந்து போனாலும் கைவேலையல்லாதவர் நித்திய கூடாரமாய் இருக்கிற தேவ சாயலும் தேவரூபமும் உனக்கு கொடுக்கப்பட்டு நீ தேவன் இருக்கிற வண்ணமாக, தேவன் எந்த சிங்காசனத்தில் இருக்கிறாரோ அதே சிங்காசனத்தில் உன்னை உட்கார வைப்பதற்காக தேவன் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மாறுவீர்கள். உங்களுக்கு தெரியாது, ஐயா மண்ணா இருக்கிறேனே கல்லா இருக்கிறேனே நினைக்காதீங்க. இந்த மண்ணும் தேவன் மாற்றுவார், இந்த கல்லையும் தேவன் நினைச்சுவார் மாற்றுவார். உங்களுடைய ஜீவனை கர்த்தருக்கு கொடுங்க. உங்க ஜீவனை வேறு மனுஷர்களுக்கு கொடுக்காதீங்க, வேறு எந்த அந்நிய போதனைகளுக்கு கொடுக்காதீங்க, தப்பான போதனைகளுக்கு கொடுக்காதீங்க, ஞானம் என்கிற போதனைகளுக்கு கொடுக்காதீங்க. வைத்தியம் என்கிற போதனைகள்ல நல்ல போதனைகள் இருக்குது. வேதவசனம் என்று சொல்லுகிறது, தெய்வீக சுகம் என்று சொல்லுகிறது, தெய்வீக ஆரோக்கியம் என்று சொல்லுகிறது. ஒரு மனுஷன் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணினா உடனே சுகம் கிடைக்குது, அது தெய்வீக சுகம். தெய்வீக ஆரோக்கியம்னா என்னது? ஒரு மனுஷனுக்கு சுகத்துக்காக தேவனிடத்தில் நிற்கிறான், டாக்டரை பார்க்கிறான், மருந்து வாங்குறான், அவன் சாப்பிடுறான். அந்த மருந்து அந்த டாக்டரும் சரியான இடத்துல அவனை கொண்டு போய் அவனுடைய ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகளை சொல்லி அவனை நல்ல நிலையில கொண்டு வராங்க, அவன் ஆரோக்கியமாகிறான். அவன் இந்த ஆரோக்கியத்துக்கு பேர் என்ன? தெய்வீக ஆரோக்கியம். அல்லேலூயா. தேவன் இந்த ரெண்டையும் அனுமதித்து இருக்கிறார். நான் மருந்து எடுக்க மாட்டேன்னு சொன்னா சீக்கிரம் போயிடும். நம்ம மருந்து எடுத்தோம்னா நிச்சயம் கொஞ்ச நாள் உலகத்துல இருக்கும் இல்லையா? என்னுடைய தகப்பனாரை பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் மாத்திரை வாங்காம, அவருக்கு மருந்து வாங்காம இருந்தது இல்லை. அவருடைய நாள் முழுவதும் அவருக்கு என்ன செய்யறேன், அவருடைய சுகவீனப்பட்ட நேரத்துல அவருக்கு மருந்து கொடுத்தேன். அவர் ரொம்ப ஹாயா அணிஞ்சிட்டாரு. சில நாட்கள் மாத்திரையே சாப்பிடாம இருந்துட்டாரு. நான் இன்னும் இருப்பேன்டா, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு மாத்திரையை சாப்பிட மாட்டார். பிறகு நான் மறுபொருத்தி என்ன செய்வேன், மாத்திரையை கொடுக்கணும், மாத்திரையை கொண்டு வந்து சாப்பிடுவேன். இதனால அவருடைய நீடித்த காலம் நினைக்குது. இருந்தாலும் 88 வயசுல தான் இறந்தாரு. ஆனாலும் என்னது, அவருடைய காலம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சொத்துகள் உரிமைகளை எங்களுக்கு பங்கீடாக பகிர்வாக வைக்காம அவர் என்ன செய்து விட்டார், வைத்துட்டு போறேன்டா, சரியா பிள்ளைகளுக்கு நான் பங்கு செய்து பகிர்வை கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னவர். அவருக்கு அதை செய்ய முடியாம அவருடைய உயிர் என்ன செய்து அவரை விட்டு பிரிந்து. அருமையானவர்கள், ஆகவே நீ வேலை சத்தியங்கள் என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் எங்க அப்பா சத்தியத்திலேயே ஒரு நாள் தான், சத்தியவசனம் தெரிந்தவர் தான். ஆனா என்ன செய்யல, இன்னைக்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசைக்கு போறாங்க. எங்களோட சொத்துக்களை நாங்க என்ன செய்ய முடியல. என் குடும்பத்தில் எனக்கு வர வேண்டிய சொத்து எனக்கு வர முடியாம இருக்குது. அதனால நான் பகைக்கலை. ஆனா கர்த்தர் ஒரு நாள் தருவார் என்ற நம்பிக்கையோடு. என்ன, அந்த வீட்டில் பிறந்தவன் மூத்தவன் நான் தான். ஆனா அதுக்கு எனக்கு எந்த மதிப்பும் என்ன செய்யல, அங்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன செய்ய முடியும், சகோதரனும் பெரியாளாகிட்டாங்க, சகோதரிகளும் பெரியாளாகிட்டாங்க. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? சரிப்பா, யோசிச்சுக்கிட்டே இருங்க, என்னைக்கு முடிவு வருதோ அன்னைக்கு அதையெல்லாம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைவுக்குள்ள ஜபத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கேன். கர்த்தர் நிச்சயமாக அதை தருவார். அல்லேலூயா. எல்லா விஷயங்களையும் நீங்கள் தேவனை மட்டும் விசுவாசிங்க. உங்களுக்கு ஜெயம் உங்களுக்கு உண்டு, ஜெயம் உங்களுக்கு உண்டு, வெற்றி உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.